அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜிக்கு செல்வோர் அதற்கான ஆயத்தங்களிலே இறங்கியிருக்கிறார்கள். ஹஜ்ஜை பற்றிய பயான்கள், சொற்பொழிவுகள், பயிற்சி முகாம்கள் எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு வருகின்றன. உறவினர்களை சந்தித்தும் விடை பெற்று கொண்டும் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோரிக்கொண்டும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன. இவ்வாறு ஹாஜிகள் ஒரு புறம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வும் தயாராகி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஹாஜிகளே அல்லாஹ் தன்னுடைய விருந்தாளிகள் என்று சொல்கிறார். ஆக இந்த விருந்தினர்களை வரவேற்பதற்காக இறைவனும் தயாராகி கொண்டு தனது அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவனும் தயாராகி இருக்கிறான். எந்த அளவுக்கு இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் மபரூர், இதற்குரிய கூலி சோனத்தை தவிர வேறொன்றும் இல்லை. ஹஜ் ஏற்கப்படும் என்றால் அதற்குரிய கூலி சோனத்தை தவிர வேறொன்றும் இல்லை. இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹாஜிகள் அன்று பிறந்த பாலகனைப் போல திரும்புகிறார்கள் என்று இறைவனும் உங்களை வரவேற்பதற்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் இறைவனும் தயாராக இருக்கிறார். ஆகவே இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகுவதற்கு நமது தரப்பிலே செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை புரிந்து கொள்வதற்காக 3 பகுதியாக நாம் பிரிக்கிறோம். ஹஜ்ஜிக்கு முன்னால் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஹஜ்ஜிக்கு பின்னால் போய்விட்டு வந்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன. ஹஜ்ஜிற்கு முன்னால், ஹஜ்ஜின் போது, ஹஜ்ஜிக்கு பின்னால் என்று 3 வகையாக நாம் பிரிக்கிறோம். முதலாவதாக ஹஜ்ஜிக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கிற போது, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த ஹஜ்ஜி செய்வதற்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தானே, இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை இல்லையா? இந்த நாட்டிலே 15 கோடி பேர் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். இதில் எத்தனை பேருக்கு ஹஜ்ஜி செல்வதற்கான வாய்ப்பு கிட்டியிருக்கிறது? இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். பணத்தையும் தந்திருக்கிறான், உடல் நலத்தையும் தந்திருக்கிறான் இல்லையா? சிலரிடத்திலே பணம் இருக்கிறது, உடல் நலம் இல்லை, போவதற்கான சக்தி இல்லை. ஆக உடல் நலத்தையும் தந்து பொருள் வளத்தையும் தந்தானே, இதற்காக நீங்கள் இறைவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்துங்கள். இரண்டாவதாக, இந்த ஹஜ் பயணம் ஹலாலான சம்பாத்தியத்தில் போகுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுவாக எந்த இஸ்லாமிய கடமையாக இருந்தாலும் ஹராமான முறையிலே ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செய்யப்படுகிற எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செலவழிக்கப்படுகிற தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது. பொதுவாக தர்மம் செய்தால் பாவங்கள் கழுவப்படும். ஆனால் தவறான முறையில் ஈட்டப்பட்ட செல்வத்தின் மூலமாக செய்யப்படுகிற தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இன்னல் ஹபீத லா யம்ஹுல் ஹபீத். ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது. ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது. அழுக்கு துணியை வச்சு அழுக்கு அகற்ற முடியுமா? இல்லையா? அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்றினால் என்னவாகும்? மேலும் அழுக்காகும். ஹராமான பொருளை கொண்டு உங்களுடைய பாவங்களை போக்க முடியுமா? ஹராம் என்பது ஒரு அழுக்கு, பாவம் என்பது ஒரு அழுக்கு. ஹராமான செல்வத்தை கொண்டு பாவம் என்ற அழுக்கை போக்க முடியுமா? முடியாது இல்லையா? அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்ற முடியாது. ஆகவே எதுவும் ஹலாலான முறையில் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார், இறைவா என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள், இவன் உண்ணுகின்ற உணவும், இவன் அருந்துகின்ற பானமும், இவன் உடுத்துகின்ற உடையும் ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்டவை. அப்படி இருக்கையில் இவனுடைய வணக்கங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஹஜ்ஜுக்கு போங்க. ஊரை அடித்து உலையில் போடுற வேலையெல்லாம் பண்ணி போய்ட்டு அங்கே போனால் எல்லாம் கழுவப்படும் என்றால் ஏமாந்து போவீர்கள். ஒன்றும் நடக்காது.
ஆக தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு ஹஜ் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. அதே போல கடன் இருந்தாலும் ஹஜ் செல்வது அவர்கள் மீது கடமை அல்ல. கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லது உங்களுடைய நண்பராக இருக்கிறார், உங்களுடைய பங்காளியாக இருக்கிறார், உங்களை பற்றி நன்கு அறிந்தவராக இருக்கிறார், நீங்கள் எப்படியும் திருப்பி தருவீர்கள் என்பது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கிட்ட சொல்லுங்கள், இந்தா போயிட்டு வந்து தர்றேன் என்று சொல்லிவிட்டு போங்க. அவர் ஏற்றுக்கொண்டால் போகலாம். இல்லாவிட்டால் கடன் என்பதை ஒன்றை வைத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடனை நிறைவேற்றுவதுதான் முதல் வேலை. அதே போல வசூலித்தும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய தேவையில்லை. புதுசாக ஒரு பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு முஸ்லீம் சமுதாயத்தில். சில ஆட்கள் வர்றாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகணும் ஏதாவது கொடுங்க என்று. புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ யார் சொன்னார்கள் இவர்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று? ஆக இல்லைன்னா அல்லாவே கேட்க மாட்டான். உன்ட பொருள் இல்லை என்றால் இறைவனே ஒரு இடத்திலே ஏன் ஹஜ்ஜுக்கு போய் என்ற கேள்வி கேட்பதில்லை. ஆக இன்னொரு இடத்திலே வசூலித்து ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடன் வாங்கி ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக பொருள் வசதி, வாகன வசதி, உடல் வசதி, உடல் நலம் இருக்கிறதோ அவர் மீது தான் ஹஜ்ஜு கடமை. ஆகவே இறைவனே உங்கள் மீது விதிக்காது இருக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஆகவே சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். கடன்களை உரிய முறையில் நிறைவேற்றிவிட்டு நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள்.